ராமநாதபுரத்தை அடுத்த உச்சிப்புலி பூ மாலை வலசை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பூச்செறிதல் விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலியை அடுத்த பூமால வலசை ரயில் நிலையத்திற்கு பின்புறத்தில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தில் 6வது ஆண்டாக நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குடும்ப நலன் மற்றும் வேளாண்மை செழிக்க வேண்டி திருவிளக்கை செல்லியம்மனாக பாவித்து பூக்களை தூவியும் தீபாராதனை காண்பித்தும் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை அருள்மிகு உஜ்ஜயினி மகா காளியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் காவடிகளுடன் பக்தர்கள் புறப்பட்டு அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம், ஆடிவேல் முருகன் ஆலயம் மற்றும் தர்மசாஸ்தா ஆலயம் வழியாக ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தை வந்தடைகின்றனர். இதனைத் தொடர்ந்து செல்லியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. பின்னர் மாலை பெண்கள் பெருந்திரளாக பங்கேற்கும் பூந்திட்டு ஊர்வலமும் வரம் தரும் செல்லியம்மன் வீதி உலாவும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை செல்லியம்மன் ஆலய நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். ஆண்டு பண்டார சமூகத்தில் பாத்தியப்பட்ட அருள்மிகு வரந்தரும் செல்லியம்மன் ஆலயம் 6ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழா. அதனைத் தொடர்ந்து இன்று வீரசைவ பேரவை சார்பாக ஆண்டு பண்டாரம் சார்பாக குத்துவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் புதன்கிழமை காலையில ஸ்ரீ உச்சினி மகாகாளியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் வேல் போட்டு வரவழைத்து அதனைத் தொடர்ந்து அனைவரும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து உச்சினி மகாகாளியம்மன் ஆலயத்திலிருந்து அம்மன் கரகம் முனியல் சாமி ஆசீர்வாதத்துடன் 501 பூத்தட்டு ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் மக்கள் நலன் கருதி ஆண்டு பண்டார சமுதாயம் இந்த பூச்சிருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.